என் அன்பே, உன் கண்களில் நான் வாழ்ந்தேன். இப்போது என் வாளில் இந்த நாடு வாழ வேண்டும். சென்று வென்று வருகிறேன். உயிரே, வீரனாய் போ, வெற்றியுடன் திரும்பு. உன் நிழலாய் நான் இங்கே காத்திருப்பேன். வீரன் போருக்கு செல்கிறான். வீரர்களே, வாளும் நெஞ்சும் ஒன்றாக நமதே ஆயுதம். நாளைய விடியல் நம் தியாகத்தின் பயன். தாய் நாட்டுக்காக உயிரையும் கொடுப்பேன், உயிர்களையும் எடுப்பேன். நாடு போரில் வென்ற தருவாயில் வீரன் இறக்கிறான். போரில் வீர மரணம் அடைந்த வீரனின் உடல் சக வீரர்களால் கொண்டு வரப்படுகிறது. வீரனை கட்டியணைத்து மனைவி அழுகிறாள். தலையாயவன் நீ, உயிராக இருந்தவன் நீ. இப்போது வானத்தை கடந்த வீரனாய் நின்றிருக்கிறாய். உன் உயிர் தேசத்துக்காகவே போனது. ஆனால் என் உயிர் உன்னில் பிணைந்ததே. உன்னில்லா இந்த உலகத்தில் எனக்கென்ன வாழ்வின் அர்த்தம்? நீ உயிர் கொடுத்தபடி நான் உயிர் துறக்கிறேன். உன் பக்கத்திலே நானும் படுத்துக் கொள்கிறேன். உன் பாசமும் என் பாசமும் இந்த தீயில் ஒரு சேர கரை கட்டட்டும். நமக்கிடையே இரவல் எதுவும் இல்லை. இப்போது நானும் உன்னோடு வருகிறேன். உலகம் உன்னை வீரனாக மதிக்கும். நான் உன் மனைவியாக அமைந்ததற்கே பெருமை போதும். மனைவி வீரனுடன் உடன்கட்டை ஏறுகிறாள். போரில் வீர மரணம் அடைந்த வீரனிற்கும் அவன் மனைவிக்கும் சதிகல் எடுக்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது. சதிகல்லை மக்கள் வழிபடும் காட்சி. இதுபோல போர்லேயோ அல்லது வேற ஏதாவது காரணத்தினாலேயோ கணவன் இறந்த பின்னர் மனைவி உடன்கட்டை ஏறிடுவாங்க. இவ்வாறு எடுக்கப்பட்ட நடுக்கற்களையே சதிக்கற்கள் என்று சொல்கிறாங்க. உடன்கட்டை ஏறும் வழக்கம் இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி வரைக்குமே இருந்தது. ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்களோட முயற்சியினால் 1829 வில்லியம் பெண்டிங் பிரபு உடன்கட்டை ஏறும் வழக்கத்திற்கு தடை விதித்தார்.